கஷ்டமாக தான் இருக்குது. வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. வீட்டில் கூட எத்தனையோ முறை சூசைடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் அப்போல்லாம் ஊர் உலகம் பார்த்தா தப்பாக நினைக்கும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கைலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு போயிடணும் அப்படின்னா நான் சமாளித்து வாழ்ந்துன்னு தான் இருக்கேன். வாழ்க்கையில் வந்து சந்தோஷம்னா என்னான்னு இது வரைக்கும் தெரியாமல் தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். அதிகமாக வந்து எனக்கு வந்து குடும்பத்தில் வாழ்க்கையில் எப்படி அழுது கிடக்குறனோ அதே மாதிரி தான் அங்கே ஸ்டேஜ்லேயும் நான் அழுகுற சீன் தான் எனக்கு கொடுப்பாங்க. என் பேர் வந்து ஜானகி. நான் வந்து 11 வயசுலேருந்து நாடகம் ஆட்டிருக்கேன். எப்படி இந்த தொழிலுக்கு வந்தேன்னா, முதல்ல எங்கள் அண்ணா அவங்க வந்து அப்போ வந்து கற்றுக்கின்னு ஆடின்னு இருந்தாங்க. அப்போ அவங்க மூலிமா வந்து சின்ன வயசில் வீட்லேயே கொஞ்ச நேரம் அப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் டமாசா பேசிட்டு அவங்க பாட்டு பாடுவாங்க, நான் டான்ஸ் ஆடுவேன். அது மூலிமா அப்படியே வந்து அவங்க நாடகம் கற்றுன்னு ஆடின்னு இருந்தாங்க. அவங்களோட அப்படியே போயிட்டு நானும் ஆடினே இருந்தேன். அப்புறமா வேலிநல்லூரில் வந்து ஒருத்தர் நாடகம் நடத்தின்னு இருந்தார். அவர் தான் என்னுடைய குரு. அவர் பேர் வந்து முனுசாமி. இப்போ இல்லை, அவர் காலமாயிட்டார். எனக்கு கரெக்டாக 11 வயசு. நான் ப்ரோக்ராம் போகும்போது 10 ரூபாய் எனக்கு அன்றைக்கி வந்து பேமெண்ட்டு. 10 ரூபாய் பேமெண்ட்லேருந்து இது வரைக்கும் நான் இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது. 50 வயசு முடிய போகுது. இது வரைக்கும் நான் அந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். கல்யாணம் காட்சியெல்லாம் கூட வந்து நாடகக்காரர் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு 2 குழந்தைங்க. அவங்களும் கல்யாணம் ஆகிட்டு அவங்கவுங்க தனித்தனியாக குடும்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களால நமக்கெல்லாம் எந்த யூஸும் கிடையாது. இன்றைக்கும் நாடகம் ஆடி தான் போச்சுன்னு இருக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்னன்னா இப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கிறேன். எந்த ஹெல்ப்பும் நமக்கு யாரும் உதவி பண்ணுறதும் எதுவும் கிடையாது. அதாவது நாடகத்துக்கு போனால் தான் நமக்கு பழப்பு, வேறு எதுவும் கிடையாது. வேறு எதுவும் சொத்து சுதந்திரமாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாடகத்துக்கு போனால் தான் குடும்பத்தில் என்ன லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே தான். பொதுவாக ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன். நான் கணவரால் கைவிடப்பட்டவன். அதுவும் நமக்கு வாழ்க்கையும் கிடையாது. நாடகம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் என்னுடைய நாடகம். ஆக மொத்தம் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு ப்ரோக்ராம் பண்ண நல்ல பேர் வாங்கின்னு வந்தால் தான் பொழுது ஒழிஞ்சு நம்ம ஊரில் காசு வாங்க முடியும். இது வரைக்கும் அப்படி ஒரு பேர் எடுத்ததில்லை. இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வந்துட்டோன்னா போதும். கஷ்டமாக தான் இருக்குது. வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. வீட்டில் கூட எத்தனையோ முறை சூசைடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் அப்போல்லாம் ஊர் உலகம் பார்த்தா தப்பாக நினைக்கும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கைலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு போயிடணும் அப்படின்னா நான் சமாளித்து வாழ்ந்துன்னு தான் இருக்கேன். பசங்கள்லாம் வந்து அந்த நேரத்துக்கு ஏதோ பண்ணுவாங்க. மற்றபடிலாம் வந்து யாரையும் போய் எதுவும் போய் கேட்குற மாதிரி பண்ணுற மாதிரிலாம் நமக்கு அந்தளவு உதவி இல்லை. கஷ்டத்தை தான் இது வரைக்கும் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம்னா என்னான்னு இது வரைக்கும் தெரியாமல் தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். நீ ஏம்மா அப்படிலாம் கஷ்டப்படுற, எங்கள் வீட்டுக்கு வந்துடுமா, நாங்கள் பார்த்துக்கிறோம்லாம் சொல்லுவாங்க. லேடிஸுங்கெல்லாம் வந்து எத்தனையோ பேர் மேடமெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிங்களாம் அழுவாங்க. சோக காட்சி தான் அதிகமாக செய்வேன். நான் அதிகமாக வந்து எனக்கு வந்து குடும்பத்தில் வாழ்க்கையில் எப்படி அழுது கிடக்குறனோ அதே மாதிரி தான் அங்கே ஸ்டேஜ்லேயும் நான் அழுகுற சீன் தான் எனக்கு கொடுப்பாங்க. அதுதான் பண்ணின்னு இருக்கிறேன். புராணம் வச்சானா அரிச்சந்திர வந்து சந்திரமதி ஆடுவேன். வாலி மோட்சத்தில் வந்து தாரை ஆடுவேன். நலானி ஆடுவேன். நிலத்தங்கா மட்டும் நான் ஆடுறதில்லை. ஏன்னா வாழ்க்கையிலே நம்ம கஷ்டப்பட்டு கிடக்கிறோமே, அந்த 7 குழந்தைங்களை தூக்கி போட சொல்ல நானாக இருக்க மாட்டேன். அதனால் நான் அதெல்லாம் பண்ணுறதில்லை. மற்றதெல்லாம் புராணத்திலலாம் வந்து சீதை ஆடுவேன், ராமாயணம் வச்சு அதெல்லாம் வந்து புராணத்துலலாம் எல்லாமே புராணம் நாவல்ஸ் எல்லாமே பண்ணுவேன். எந்த வேலைக்கும் நான் போகிறதில்லை, போகிறதுக்கும் முடியறதில்லை. உடம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருந்தது. 2 ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு முறை வந்து ஸ்டேஜ்லேயே வந்து பத்மாவதி திருக்கல்யாணம் ஆடி ஸ்டேஜில் உருளும் போது வந்து குடல் வந்து மேலுக்கு ஏறிக்கிச்சு. அப்போ ஒரு ஆப்ரேஷனு. அதுக்கப்புறமா வந்து வயிற்றில் கட்டி நீர் கட்டி இருந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் வயிற்றில்.
அதனால் வேறு எங்கேயும் போகிறதில்ல. இந்த கால் வலி ரொம்ப, மூட்டு வலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெஜார்படுத்துது. சுகர் ஒரு பக்கம், இதெல்லாம் இத்தனை கொடுமைங்கள்லாம் அனுபவிச்சு தான் இருக்கிறேன். அரசாங்கத்தால் வந்துன்னா இப்போ கலைஞர் வந்தார், அப்போ தான் வந்து ஒரு 1200 கொடுக்குறாங்க, மாதம் வருது. அந்த 1200 கொஞ்சம் நமக்கு யூஸாக இருக்குது. அதாவது சிறந்த நடிகர் இவங்க, நல்ல ஃபேமஸானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ராணிப்பேட்டில் ஒரு முறை வாங்கியிருக்கிறேன், காஞ்சிபுரத்தில் ஒரு முறை வாங்கியிருக்கிறேன், 3 இடத்துல வாங்கியிருக்கிறேன். மற்ற இடத்துக்கெல்லாம் நான் அதிகமாக எங்கேயும் போகிறதில்லை, அதனால் வாங்கலை. எங்களுடைய ஆதிக்கலைக்கூடம் அறக்கட்டளை மூலமாக எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி உங்களுக்குமா. ரொம்ப நன்றிப்பா, நன்றி. இதே விட்டுறாதீங்க, ஒரு அம்மாவா பிள்ளையா நினச்சி கேட்குறேன். ஏதோ எனக்கு ஒரு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாம்மா, ஒரு அம்மாவுக்கு பிள்ளை பண்ண மாதிரி இருக்கும். நிச்சயமாக எங்களுடைய ஆதிக்கலைக்கூடம் அறக்கட்டளை வந்து முழுக்க இது ஆரம்பிக்க காரணம் என்னன்னா இந்த மாதிரி, ஏன்னா இது முறையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எத்தனையோ பேர் கலைஞர்கள் இன்னும் அவங்களுடைய மனசுக்குள்ளே நிறைய துக்கங்கள், துயரங்கள், அங்கே கண்ணீர் கதைகளெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக அவங்களுடைய கண்ணிலிருந்தே கண்ணீர் வரும். ஏன்னா நம்ம மேலோட்டமாக பார்த்தா அந்தளவுக்கு யாருக்குமே தெரியாது, ஏதோ நல்லா இருக்காங்க போல, இதை சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க அப்படின்னு தான் நீங்கள்லாம் நினைப்பீங்க. ஸ்டேஜ் முன்னாடி மக்கள் மத்தியில் ஒரு நாட்டுப்புற கலைஞனுடைய நடிப்புன்றது வேறு, அந்த திரைக்கு பின்னால் பல துயரங்கள், குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் ஒரு நாட்டுப்புற கலைஞன் வந்து மக்களை வந்து சிரிக்க வைக்கிறாங்க. இது உதாரணம், எங்கேயாவது நம்ம ஒரு தெரிஞ்சுங்கன்ற மூலியமாவோ ஒரு நடிகர்ன்ற மூலியமாவோ எங்கேயாவது எதாவது போய் கேட்டால் தப்பாக நினச்சிக்குவாங்களோன்ற ஒரு மனசில் ஒரு அச்சம், ஒரு பயம். அந்த பயத்தினாலேயே, அந்த அச்சத்தினாலேயே நானும் வந்து எங்கேயும் போகிறதில்ல. யார்கிட்டும் போய் இது வரைக்கும் எந்த உதவி எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டதும் கிடையாது. ஏதோ இருந்தாலும் பார்த்துப்பேன், இல்லைன்னாலும் பார்த்துப்பேன். இது வரைக்கும் அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போயின்னு இருக்குது. நிச்சயமாம்மா, எங்களுடைய ட்ரஸ்ட் மூலமாக உங்களுக்கு என்ன விதமான உதவிகள் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் மேற்கொள்வோம். கண்டிப்பாக, அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இதை பார்த்துன்னு இருக்காங்க. ஆமாம், உங்களுடைய கருணையான பார்வை வந்து அம்மா பக்கம் திரும்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. இன்னுமே இந்த கால் இப்போது நடக்க முடியல, ரொம்ப திருமண மேடையில் வந்து விழுந்து அடிபட்டு, இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தலையில் அடிபட்டுச்சு, சரியான ரத்தம். அது வந்து அடிக்கிற காட்சி, தலைமையில சட்டி தூக்கி அடிக்கிற காட்சி, அது மாதிரி அடிச்சிட்டெல்லாம் கூட ரொம்ப அதாவது நம்ம இந்த புரோகிராம் பண்ணதில் கண்ணீர், ரத்தம், வேர்வை, இது 3 கலந்து தான் கஷ்டப்பட்டு தான் இது வரைக்கும் சாப்பிட்டுன்னு இருக்கும். நிச்சயமாமா, எங்களால் முடிஞ்ச உதவி ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வை